ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த ஒரு வார காலமாய் நீங்களை அதிசயமாய் பாதுகாத்தி கடந்த கர்த்தாவே 5 மாத காலங்களாக அற்புதமான பதவியை வழிநடத்தி இந்த புதிய மாதத்தை இந்த புதிய ஆராதனை நாளை தேவனை இலவசமாக தந்தி நன்றியுள்ள இருதயத்தோடு நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்தில் சமூகத்திலே கடந்து வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. எனக்கு தான் வேண்டிய பிள்ளைகள் உண்டு. அவர்களாங்கே வீடுகளில் இப்போது ஆராதனை அமர்ந்திருக்கும் போது தேவாதி தேவன் தமது பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும். அவர்கள் மேலுடைய அபிஷேகத்தை ஊற்ற வேண்டும். அவர்கள் மேலுடைய பிரசன்னத்தை பொழிய வேண்டும். அவர்கள் மேலுடைய அக்கினியை வெளிப்படுத்த வேண்டும். எல்லா விதமான தடைகள், எல்லா அந்தகார கிரியைகள் இயேசுவை நாமத்தில் உடைக்க வேண்டும் போது தெரிகிறோம். பரலோகத்தின் தேவன் எங்களோட வல்லமையான கிரியை நடப்பிக்க ஜெபிக்கிறோம். ஆராதனை ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய மத்தியில் எழுந்தருளி அந்த மகிமையை செயல்படுத்துங்க. பாடும் போது தேவனுடைய கிருபை வெளிப்படட்டும். பாடுகிற நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய இரத்த கோட்டைகளை மறைத்து நம்மை வெளிப்படுத்த முடியாத ஜெபிக்கிறோம். தாழ்த்துகிறோம். கிருபையோடு வழி நடத்தும். தொடர்ந்து கருத்தாற்படுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து பாடல் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமை. Oh
Thank you.
நாம் எல்லாம் தெய்வ சமூகத்தில் தொடர்ந்துள்ள பகுதிகளுக்கு ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிப்போம். இவ்வளவு நேரம் தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் பாடல் மூலமாக ஆராதனையுடைய கிருபையை தந்தார். தொடர்ந்துள்ள பகுதியை கர்த்தருடைய ஆவியானவருடைய மத்தியிலே அளவற்றதான மகிமையினாலுமே நிரப்ப நாம் தியானிக்க போகிற ஒவ்வொரு தேவனுடைய வசனங்களும் பாடல்களும் ஆசீர்வாதமாயிருக்க பரலோகத்தின் தேவனுடைய உன்னதமான ஆசீர்வாதத்தால் தேவன் நம்மை ஆளுகை பண்ண எல்லாருடைய வாய் திறந்து கொஞ்ச நேரம் ஆண்டவரோடு கூட நாம் நெருங்கி உறவாடுவோம். கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு வேதம் சொல்லுகிறது. அந்த விடுதலையை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த நாள் பகல்களை நாம் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். தேவாதி தேவன் நம்மை ஒன்று கூட அவருடைய கிருபையினால், வல்லமையினால், அபிஷேகத்தினால், காரணத்தினால் நம்மை நிரப்பும்படியாக முழுமையாக நம்ம அர்ப்பணம் பண்ணுவோம். முழுமையாக நம்ம ஒப்பு கொடுப்போம். தேவாதி தேவனுடைய அக்கினி, தேவாதி தேவனுடைய பிரசன்னம் நம்ம இப்போது இறங்கி வரட்டும். தேவாதி தேவன் நம்முடைய மத்தியில் அசைவாடி கிரியை செயல்படுத்தட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் ஆவியிலே நிறைந்து தேவனை ஆராதிப்போம். நீங்கள் அமர்ந்திருக்கிறதான இடம் பரிசுத்தமான இடம். நீங்கள் அமர்ந்திருக்கிறதான இடம் தேவ மகிமை இறங்கி கொண்டிருக்கிற இடம். நம்முடைய வீடுகளாக இருந்தாலும் தேவனுடைய சமூகம், தேவனுடைய ஆலயம் என்பதை நினைவு கூர்ந்து தேவ சமூகத்தில் நாம் மிகவும் மணிப்போடும் ஜபத்தோடும் பயத்தோடும் பக்தியோடும் தேவ சமூகத்திலே காணப்படுவோம். தேவ ஆவியானவர் இந்த நாளில் நம்முடைய மத்தியிலே அளவற்றதான கிரியை தேவன் செயல்படுத்த நம்ம முழுமையாக அர்ப்பணித்து வருமுகமாய் ஆவியில் நிறைந்து தேவனுக்கு கீர்த்தனம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கிருபை நிறைந்தவர். கர்த்தர் நல்லவர், கிருபை நிறைந்தவர், பரிசுத்தம் உள்ளவர், மகிமை உள்ளவர். உடவரவரவ ஷவலவலவ திகபரவ லௌயாலதா ரியாலோடரா. ஓ கர்த்தருடைய மகாபெரிய பிரசன்னம் எங்களுடைய ஊற்றப்படுவதாக, கடலாத பிரச்சனைகளை கடந்து வருவதாக, எல்லா விதமான தடைகளையும் கர்த்தர் மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே, இயேசுவே, எங்களை ஒன்றோடு மகிமையினால் எங்களை ஆளுகை பண்ணுவீராக. எங்களை ஒன்றோடு தம்முடைய கிருபையினால் எங்களை ஆளுகை பண்ணுவீராக. எல்லா தடைகளையும் நீக்கும்படியாய், எல்லா அந்தகாரங்களையும் உடைக்கும்படியாய், எல்லா எதிர்போராட்ட கிரியைகளை நிர்மூலம் பண்ணும்படியாய் அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம், 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 ஜெபிக்கிறோம். தேவனுடைய கிருபை நம்மை ஆளுகை பண்ணட்டும். எல்லாரும் வாய் திறந்து ஒரு முகமாக முகத்தை நோக்குவோம். Hallelujah, 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 hallelujah. Oh என் தேவனுடைய மகோன்னத பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Hallelujah, hallelujah. தேவ கிருபை, தேவ கிருபை, தேவ கிருபை, தேவ கிருபை, தேவ கிருபை, தேவ கிருபை. கர்த்தாவே மகிமைக்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவனுக்கு ஸ்தோத்திரம், வல்லமையுள்ள தேவனுக்கு ஸ்தோத்திரம், மகிமையுள்ள தேவனுக்கு ஸ்தோத்திரம், மகத்துவமுள்ள தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ராஜாவே உம்மை நோக்கி பார்க்கிறோம். கிருபையின் தேவனே உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஜெயம், 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 ஜெயம். பரலோகத்தின் தேவனே நாங்கள் துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். துதியினால் ஸ்தோத்திரத்தினால் எரியோவின் கோட்டை விழுந்தது போல் எங்களுக்கு எதிராக இருக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாதபடி எதிராக இருக்கிற எல்லா அந்தகார கிரியைகளும், எல்லா இடைகளின் கிரியைகளும், எல்லா எதிர் மதில்களும் இயேசுவின் நாமத்தினால் இந்த அருமையான இந்த பகல் வேளையிலே மற்றுமாய் முறியடிக்கப்படுவதாக. உடாரவாரவா ஷாலவாரவா தியானக உடாரவா ரிகம்பரவா ஷபரவா ரிகபலவா ஷியா. ஆவியானவரே நோக்கி
பார்க்கிறோம், உம்மை நோக்கி பார்க்கிறோம், உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஹalleluya, 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 ஹalleluya. கர்த்தர் நல்லவர், நல்லவர், நல்லவர். கிருபை நிறைந்தவர், கிருபை நிறைந்தவர். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா சுத்தந்தாவும் போடுவே. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா சுத்தந்தாவும் போடுவே. பாவினே பாவி நானையா தேவாயிரம் செய்ய மாட்டீரோ. பாவினே பாவி நானையா தேவாயிரம் செய்ய மாட்டீரோ. தொடர்ந்து மையை வெளிப்படுத்தும்படியா யெகோவாவின் முகத்தை நான் நோக்கி பார்ப்போம். ஹalleluya, 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 ஹalleluya. ஓ இந்த அருமையான இந்த பகல் வேளையிலே உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. பயங்கரமான குர்மம் சிந்தனை இந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் இம்மட்டே எங்களுக்கு அந்த சுகத்திற்காக பலனுக்காக நன்றியுள்ள இதயத்தோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உன்னதமானவருடைய மறைக்குள் அந்த மறைக்கு வைத்திருக்கிறவருடைய உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். யோபுக்கு எல்லாத்தையும் சொல்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் வேரியாகிய கிருபை மறைத்திருந்தது போல வேரியாகிய கிருபைக்குள்ளாக அந்த குடும்பத்தை மறைத்திருந்தது போல ஒவ்வொருவரையும் அமிதமாக மறைத்திருக்கிறபடியாக நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உங்க வேலி எங்களை சுற்றிலும் இருக்கிறபடியாக ஸ்தோத்திரம். இந்த வசனமாய வேலி, கிருபையாய வேலி, இரத்த கொட்டையாய வேலி எங்களை சூழ்ந்திருக்கிறபடியா ஓடாவடியா நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். தாவே உம்முடைய அன்பு பெரியது, அன்பு பெரியது, அன்பு பெரியது. கூடாவாரவாரவா ஷபரவாரவா ரிகவரவாரவா ஷபராதி கம்பரவுடாரா ரிகம்பரவா ஷபரவாதியா லோடாரவலா. இயேசுவே உம்முடைய கிருபை, 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 கிருபை. இந்த வேளையில கூட தொடர்ந்து தேவனுடைய ஆவியானவர் ஆராதனை தொடர்ந்து ஆசீர்வதித்து தரும்படியாக ஆவியை ஜெபிக்கலாம். சோத்திரம், 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 சோத்திரம். பிதாவே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்களோட நேரமாய் வைத்திருக்கும் பாடம் கற்றுக்கத்தை தந்திரே அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மீதியான சமயங்களை கற்றுக்காமல் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. எங்களுக்கு தேவையான வார்த்தைகளை கற்றுப்பதத்திலிருந்து கற்றுவிடுவீராக அப்பா. எங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு ஆண்டவரே தேவை படிக்கிற வார்த்தைகளை கற்றுக்காமல் ஆண்டவரே கற்றுவிட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இப்பொழுது வீடுகளில் இருந்து ஆராதிக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் கற்றுக்காமல் நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எங்கே 2-3 பேரை நாம் வாசம் பண்ணுவேன் என்று சொல்லியிருப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீ நம்மை அப்பா மத்தியிலே நீ வாசம் பண்ணுவீராக. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. வெளிப்படுத்த வேண்டுமாய் இயேசுவே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். அப்படியே நாம் கருவோம். இப்போதும் கூட நாம் தேவ சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறோம். நாம் சங்கீத வாசத்தை தியானிக்க போகிறோம். சங்கீதங்களின் புத்தகம் 116 சங்கீதத்தை எடுத்துக் கொள்வோம். சங்கீதம் 116 சங்கீதம். எல்லாரும் எழும்புவோம். எழுந்து நின்று கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்க கேட்போம். பிரைஸ் தி லார்ட். ஒருவர் வாசிக்க நாங்கள் கவனிப்போம். பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 116. கர்த்தரின் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரின் அன்பு குறிப்பேன். அவர் தமது செவியை எனக்கு சாய்த்தபடியால் நான் உயிரோடு இருக்கும் அளவும் அவரை தொழுது கொள்ளுவேன். மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, பாதாள இடுக்கண்கள் என்னை பிடித்தது, இக்கட்டையும் சஞ்சலத்தையும் அடைந்தேன். அப்பொழுது நான் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு
கர்த்தாவே, என் ஆத்துமாவை விடுவியும் என்று கெஞ்சினேன். கர்த்தர் கிருபையும் நீதியும் உள்ளவர், நம்முடைய தேவன் மன உருக்கமானவர். கர்த்தர் கவனற்றவர்களை காக்கிறார். நான் மெலிந்து போனேன், அவர் என்னை ரட்சித்தார். என் ஆத்துமாவே, கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடறுதலுக்கும் தப்புவித்தீர். நான் கர்த்தருக்கு முன்பாக ஜீவன் உள்ளோர் தேசத்திலே நடப்பேன். விசுவாசித்தேன், ஆகையால் பேசித்தேன். நான் வித்தத்தையும் வருத்தப்பட்டேன். எந்த மனுஷனும் பொய்யன் என்று என் மன கலக்கத்திலே சொன்னேன். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். இரட்சத்தின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செலுத்துவேன். கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது. கர்த்தாவே, நான் உமது அடியேன், நான் உமது அடியாளின் புத்திரனும் உமது ஊழியக்காரனுமாயிருக்கிறேன். என் கட்டுகளை அவிழ்த்து விட்டீர். நான் உமக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரங்களிலும் எருசலேமே உன் நடுவிலும் நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. எல்லாரும் கர்த்தர் சமூகத்திலே கர்த்தரை நாம் மையப்படுத்துவோம். வானதூத சேனைகள் மானோக கீதங்களால் எப்போதும் வானதூத சேனைகள் மானோக கீதங்களால் எப்போதும் ஓய்வேண்டே பாடி துதிக்க மாபெரும் மன்னவரின் உமக்கு ஓய்வேண்டே பாடி துதிக்க மாபெரும் மன்னவரின் உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுநாதா. உமக்கென்று ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா. உமக்கென்று ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இந்த நாளை தேவன் நமக்கு இலவசமாகும் ஆசீர்வாதமாகும் தேவன் தந்தை நம்மை நடத்தி கொண்டிருக்கிற முன்னே சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவர்களே, கடந்த வாரத்திலிருந்து கடந்த ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை வரையிலும் ஆண்டவர் நம்மை மிகவும் ஆச்சரியமாக அற்புதமாக நம்மை நடத்தினார். இந்த நாளை நமக்கு இலவசமாக தேவன் தந்திருக்கிறார். நான் கர்த்தரை நாம் மையப்படுத்த நான் கடமைப்பட்டிருக்கிறோம். இங்கே நாம் பார்க்கும்போது இந்த சங்கீதக்காரர் எவ்விதமாக பாடுகிறார். முதல் வசனம் 2 வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரில் அன்பு கூறுகிறேன். அவர் தமது செவியனை சாய்த்தபடியால் நான் உயிரோடு இருக்கும் அளவும் அவரை தொழுது கொண்டேன். அருமையான சங்கீதக்காரர் சொல்லுகிறார், கர்த்தர் என்னுடைய சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டார். எப்போது? 3ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, பாதாள இடுக்கங்கள் என்னை பிடித்தது, இக்கட்டையின் சஞ்சலத்தை அடைந்தேன். பாருங்க,
மரணக்கட்டு சுற்றி கொண்ட நேரத்திலே, பாதாள இடுக்கங்கள் பிடித்த நேரத்திலே, பலவிதமான இக்கட்டும் சஞ்சலம் இந்த நேரத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார். கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கதறுகிறார். ஆண்டவரே, இந்த நேரத்தில் எனக்கு ஒரு விடுதலை தாரும் என்று சொல்லி தேவ சமூகத்திலே தர்மியான சங்கீதக்காரர் இதோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஜெபிக்கிறதை பார்க்க அந்த வேளை கர்த்தர் என்ன செய்தாராம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 8வது வசனத்தை வாசிக்க கேட்போம். என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடறுதலுக்கும் தப்புவித்தீர். இவ்வளவு பயங்கரமான நெருக்கத்தில் இருக்கும் போது, இவ்வளவு பயங்கரமான இக்கட்டான சூழ்நிலை இருக்கும் போது கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாராம். கர்த்தரை நோக்கி கெஞ்சினாராம். கர்த்தர் அவர் மேல் அன்பு கூர்ந்து விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். கேட்டது மட்டுமல்ல, அங்கே விவிதமான வசனத்திலே பாடுகிறார். என் ஆத்துமாவை மரணத்துக்கும். பாருங்க, இன்னைக்கு கொரோனா நோயினால் மிகவும் பாதிக்கப்பட்டு எத்தனையோ மக்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து போகிறார்கள். அவர்களை விடவும் நாம் நல்லவர்கள் அல்ல. அவர்களை விடவும் நாம் விசேஷமானவர்கள் அல்ல. ஆனாலும் தேவன் நம்மை வைத்த அன்பு, அவருடைய கிருபை நம்மை மிகவும் ஆச்சரியமாய் நம்மை மரணக்கட்டில் நம்மை விடுவித்து வைத்திருக்கிறது. அது மட்டுமல்ல, இங்கே பார்க்கிறீங்க, கண்ணை கண்ணீருக்கும் எவ்வளவோ நெருக்கங்கள் வந்தது, நந்தனைகள் வந்தது, அவமானங்கள் வந்தது, பிரச்சனைகள் வந்தது, போராட்டங்கள் வந்தது. நாம் செய்யாத காரியங்கள் நாம் செய்தோம் என்று பழி சாட்டினார்கள். எத்தனையோ நிலையிலே நம்மை நிந்தித்தார்கள், அவமானமாய் பேசினார்கள். எத்தனையோ விதமான இக்கட்டான சூழ்நிலை நம்ம வாழ்க்கையை மிகவும் சூழ்ந்து கொண்டு அந்த நேரத்தில் நம்முடைய கண்ணை கண்ணீருக்கு தேவன் என்ன செய்தார்? தப்புவித்தார். அதுக்கு அடுத்தபடியாக சொல்கிறார், என் காலை இடர்களுக்கும் தப்புவித்தீர். அநேக நேரங்களே இடர்களை விட வேண்டிய சூழ்நிலை வந்த நேரங்கள் உண்டு. இனிமேல் நான் ஆன்மீக வாழ்க்கை நம்ம மேம்பட முடியாது, இனிமேல் நான் ஜெபிக்க முடியாது, இனிமேல் நான் என்ன செய்வேன் என்று தட்டு தடுமாறி கீழே விட வேண்டிய சூழ்நிலை வந்த எத்தனையோ நேரங்கள் உண்டு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த நேரத்திலெல்லாம் நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தருடைய வார்த்தையை தந்து, வாக்குத்தத்தத்தை தந்து, அவருடைய ஆற்றி தேற்றி நம்மை அரவணைத்தாரே, நம்முடைய காலை இதோ இடர்களுக்கு நம்மை தப்புவித்தாரே. அந்த தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஆமென். நம்முடைய வேதனைகளை, நம்முடைய சஞ்சலங்களை, நம்முடைய துயரங்களை, நம்முடைய நெருக்கங்களை நாம் யாரிடம் சொல்லுவோம்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சமூகத்தில் தான் நாம் சொல்ல முடியும். கர்த்தருடைய சமூகத்தில் தான் நாம் நம்முடைய காரியத்தை நாம் சொல்லி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியும். ஆகையால் தாவீது இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார், ஆண்டவரே, இதோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் ஆத்மாவை மரணத்துக்கு விடுவித்தீர், என் கண்ணை கண்ணீருக்கு தப்புவித்தீர், என் காலை இடர்களுக்கு தப்புவித்தீர். அந்த தேவனை நான் துதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்வதை பார்க்கிறோம். கடந்த நாட்கள் முழுவதும் ஆண்டவர் எவ்வளவு நன்மைகளை செய்தார், எவ்வளவு அற்புதமான காரியங்களை செய்தார். அந்த தேவனுக்கு நன்றியாக சமூகத்திலே ஒரு சாட்சியை திறமைப்படுத்துவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. வசனம் சொல்லுங்க. இப்போ நம்ம எல்லாரும் எழுப்போம், ஒரு பாடல் பாடுவோம். அப்போ காணிக்கை தேசத்திலே அர்ப்பணிப்போம். Praise the Lord. Hallelujah. 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 Praise the Lord. Stop. Stop. Raja
தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய மத்தியிலே தொடர்ந்து நம்முடைய மகிமையான கிரியை செயல்படுத்தும்படியாக ஏகமனதோடு நாம் தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்கலாம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. விடுதலையின் ஆவியானவர் நம்முடைய மத்தியிலே தொடர்ந்து அவருடைய மகிமையை சிறகு வெளிப்படுத்தும்படியாக சங்கீதக்காரன் சொன்னது போல மரண கட்டுகளை என்னை சுற்றி கொண்டது, பாதாள இடுக்கங்களை என்னை பிடித்தது, இக்கட்டின் சஞ்சலத்தை அடைந்தேன். அப்பொழுது தேவன் நோக்கி நான் கூப்பிட்டேன், அவர் என் கண்ணை என் ஆத்மாவை இதோ மரணத்துக்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என்னுடைய கால இடத்திற்கு தப்பித்தார் என்று ஆண்டவர் நன்றி சொல்லுவான். அன்பியான சங்கீதக்காரனை போல கடந்த நாட்கள் ஆண்டு நன்மைகள் நினைவு கூர்ந்து எத்தனையோ விதமான வேதனைகள், எத்தனையோ நெருக்கமான சூழ்நிலை வந்த போதும் ஆண்டவர் நம்மை நம்முடைய பிள்ளைகளை கைவிடவில்லையே. நம்ம எவ்வளவு அதிசயமான பாதுகாத்தாரே, சத்துடைய கையில் நம்மை விடுவித்தாரே. பலவிதமான மரண கண்ணிகள் வர வேண்டிய சூழ்நிலை வந்த போது, வேடனாகிய சாதன் பலவிதமான கண்ணிகள் நமக்கு எதிராக எழுப்பின போது ஆண்டவர் எல்லாவற்றையும் நம்மை பாதுகாத்தாரே. அந்த தேவனுக்கு நான் நன்றியாக சற்று நேரம் ஆண்டவருடைய முகத்தை நான் வாங்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்த்திருந்த ஆண்டவரோடு கூட நாம் நெருங்கி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நாம் வந்திருக்கிற அந்த இடங்களில் தேவனுடைய துணி ஏறெடுக்கப்படட்டும். நாம் வந்திருக்கிற அந்த கர்த்தருடைய சமூகத்தில் நினைவு கூறுவோம். அந்த இடத்துல தேவ ஆவியானவர் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார் நாம் நம்புவோம், விசுவாசிப்போம். நம்மளுடைய தேவ சமூகத்தில் ஆண்டவரோடு கூட நம்ம ஒப்பு கொடுத்தோம்னா ஒருமுகமாக நான் ஜெபிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த நாள் கர்த்தர் நமக்கு தந்த ஒரு விசேஷமான ஒரு நேரம், கர்த்தர் நமக்கு தந்த நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஒரு வேளை. எத்தனையோ ஆயிரங்களுக்கு கிடைக்காத இந்த நேரத்தை ஆண்டவர் தந்திருக்கிறாரே, நன்றியாக நம்முடைய நாமத்தை உயர்த்துவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இரத்தத்தால் ஜெயம் எடுக்கிறோம், இரத்தத்தால் ஜெயம் எடுக்கிறோம், இரத்தத்தால் ஜெயம் எடுக்கிறோம், இரத்தத்தால் ஜெயம் எடுக்கிறோம், இரத்தத்தால் ஜெயம் எடுக்கிறோம். பரலோகத்தின் தேவனுடைய பிரசன்னைகள் மேல் இறங்குவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராஜாவே நோக்கி நாங்கள் பார்க்கிறோம், உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கொடுக்கப்பட்ட காணிக்கைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சாட்சிய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்தரை ஸ்தோத்திரிப்போம். கொடுக்கப்பட்ட சங்கீத பகுதிகளுக்கு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். தொடர்ந்துள்ள பகுதியை கர்த்தர் ஆசீர்வதித்தருடைய மறுபடியும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். எங்களை அதிகமாக நேசித்து நடத்துகிறீர்களா என்பார்களோ பிதாவே, அருமையான இந்த ஆசீர்வாதமான இந்த வேளையிலே உம்முடைய சமத்தில் நாங்கள் உம்மோடு கூட நாங்கள் நெருங்கி உறவாடி உம்முடைய அன்பை நாங்கள் ருசிக்கத்தக்கதாக, உம்முடைய கிருபையை நாங்கள் பெற்றுக் கொள்ளத்தக்கதாக பரலோகத்தின் தேவனில் தந்த எல்லா விதமான கிருபைகளையும் நாங்கள் நினைக்கிறோம். ஆண்டவரே, நீர் செய்த நன்மைகளை நினைத்து உமக்கு நாங்கள் நன்றி சொல்லாதபடி இருப்பது எப்படி? ஆண்டவரே, இத்தனை ஆபத்திலே, நெருக்கத்திலே, வேதனையிலே, சோதனையிலே, இக்கட்டிலே, இக்கட்டான சூழ்நிலையிலே ஆண்டவர்களை உருவாசுவா பாதுகாத்து பயங்கரமான கொள்ளை நோய் நிறைந்த இந்த நேரத்திலும் கூட எங்களுடைய குடும்பத்தினுடைய சபையை எங்களுடைய பக்கத்து மைதோ முன்னும் பின்னி இருக்கிற எல்லா மக்களுடைய வாழ்க்கையை அதிசயமா பாதுகாத்தீரே. எல்லாரும் ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்துள்ள பகுதியை கத்த புறப்படும். கத்த அந்த நாட்களே காணப்பட்ட அந்த பயங்கரமான கொரோனா சீற்றம் அடங்கட்டும். நாங்கள் விடுதலையோடு கூட ஆராதிக்க கர்த்தருடைய ஆலயத்தை கடந்து வந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நல்ல சூழ்நிலைகளில் தருகிறாக. வாழ்வாதாரங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டிருக்கிறது, அது ஒரு மீட்பு கிடைக்க உதவி செய்கிறாக. வேலையினால் பாதிக்கப்பட்டு வீடுகளை தனித்திருக்கும் மக்களுக்கு ஆச்சரிக்கிறோம். ஒரு சீக்கிரமா பரிபூர்ண விடுதலை பெற்றுள்ள கர்த்தர் உதவி செய்கிறாக. ஆஸ்பத்திரியில் இருந்து வேதனைப்படும் பிள்ளைகளுக்கு ஆச்சரிக்கிறோம். ஒரு பரிபூர்ணமான சுகத்தை சோதனை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டுகிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். சுகமாய் பாதுகாவலாய் மக்கள் மீது பாதுகாப்பு கிருபை கூட இருக்கட்டும். எங்களுடைய அரசாங்கம் எவ்வளவு பல நிலையிலே இந்த கொரோனா சீற்றத்தை அடக்குவதற்காக இருக்கிற எல்லா முயற்சிகளையும் காண்கிறேன். எதுக்காக வேண்டிய பாடுபடுகிறதான போலீஸ்காக அதிகாரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். அவர்களுடைய பணிவிடை ஆண்டு ஒவ்வொருவரையும் தேவனுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அது போல கத்த மருத்துவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆயிரக்கணக்கான மருத்துவர்கள் இந்த பயங்கரமான கொள்ளை நோய் சீற்றத்தினால் இந்த உலகத்திற்கு கடந்து போய்விட்டார்கள். அநேக பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, மக்களுக்காக தங்களை அர்ப்பணி
கீழ்ப்படிந்து சேவை செய்து கொண்டிருக்கும் போது விதமான ஆபத்துகள் வராதவர்கள் பாதுகாத்தங்கள் பற்றி செபிக்கிறோம். அரசியல் நிலையில் இருக்கக்கூடிய மக்களை பாதுகாத்துக் கொள்ளும். அரசாட்சி நிலையில் இருக்கக்கூடிய முதல் மந்திரி, அதே போல அவர்கள் கீழே கூடவே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மந்திரிகளுக்காக, ஒவ்வொரு எம்எல்ஏக்களுக்காக, ஒவ்வொரு எம்பிக்களுக்காக செபிக்கிறோம். அரசாங்க ரீதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மேல் அதிகாரிகளுக்காக செபிக்கிறோம். கர்த்தாவே கிருபை கூட இருக்கட்டும். ஹாஸ்பிட்டலே கர்த்தாவே ஸ்தோத்திர பணிவிடை ஆட்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாக்டர்ஸ், நர்சஸ் அவர்களுக்கு ஒவ்வொரு மக்களுக்காக செபிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் விசேஷமான பாதுகாவலை தந்து நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாத செபிக்கிறோம். இந்த வேளையில் வீடுகளிலிருந்து யார் யார் பல வேதனையோடும் பலவீனத்தோடும் மனதுயரத்தோடும் துக்கத்தோடு இருக்கிறார்களோ அவர்கள் மேலும் அபிஷேகங்கள் நீட்டப்படுவதாக ஒரு பரிபூர்ணமான தெய்வீக சுகத்தை பெற்று ஒவ்வொரு விடுதலை சுதந்திர கர்த்தர் உதவி செய்யும். கூடி வந்த யாரை ஆசீர்வதியும். கர்த்தருடைய வார்த்தை கேட்டு வீடுகளில் இருந்து தேவனோடு உறவாடுகிற பிள்ளைகள் கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஊற்றப்படுவதாக தாழ்த்துகிறோம். தொடர்ந்து இருக்கிறதை உங்களுக்கு வெளிப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கடந்த நாட்கள் முழுவதிலும் ஆண்டவர் நமக்கு நல்லவராக இருந்து எவ்வளவு பயங்கரமான இந்த கொரோனா சீற்றத்தின் மத்தியிலும் ஆண்டுடைய மாறாத தயவும் கிருபையும் நமக்கு அனுகூலமாக நம்மை நடத்தி இம்மற்றமை பாதுகாத்திருக்க அதுக்கான நன்றியுள்ள இருந்து தொடர்ந்து ஸ்திக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நன்றி யாரும் பங்கி வழியுதே, நன்றி யாரும் இன்றைக்கு நாம் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். தேவனை ஆராதிக்கும்படியாக கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகளாகிய நாம் மிகுந்த உற்சாகத்தோடும் சந்தோஷத்தோடும் ஆர்ப்பரிப்போடும் தேவனை நாம் ஆராதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அவருடைய சமூகத்தில் வந்து அவரோடு கூட உறவாடக்கூடிய கிருபையும் பலனை கர்த்தர் தந்திருக்கிறார் என்றால் அது சாதாரணமான காரியம் இல்லை. ஏனென்றால் பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் இன்றைக்கு இந்த பயங்கரமான இந்த கொரோனா நோயினால் பிடிக்கப்பட்டு மிகவும் வேதனை மத்தியிலே காணப்படுகிறார்கள். அவர்கள் அடுத்த நிமிஷம் என்னுடைய நிலை என்ன என்று தெரியாதபடி மிகுந்த சஞ்சலத்தோடு உயரத்தோடு இருக்கும் போது நாம் கர்த்தருடைய சமூகத்தில் இவ்வளவு அற்புதகரமாக ஆச்சரியமாக ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு நிலையில ஆண்டவரோடு கூட நாம் நெருங்க கர்த்தருடைய கிருபை மகா பெரியதல்லவா. இந்த தேவனை நாம் அதிகமாக நாம் மையப்படுத்துவோம். ஆண்டவரோடு கூட நாம் நெருங்கி நாமத்தை நாம் உயர்த்துவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. வேத வசனத்திலிருந்து சில பகுதிகளை நாம் வாசித்து கர்த்தருடைய நாமத்தை நாம் மையப்படுத்த போகிறோம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு வேண்டுதலை கர்த்தர் கேட்பார் என்று சொல்லி உள்ள தலைப்பில் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானித்தோம். தேவனிடத்தில் மனமகிழ்ச்சியாயிருந்த ஒவ்வொரு தேவனுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நிச்சயமாக அவருடைய ஜெபத்துக்கு பதில் கொடுப்பது உண்மை.
அவர்களை கத்து நடத்துவது உண்மை. உடைய வாழ்க்கையில உடைய ஆசீர்வாதங்களை தருவது உண்மை. எந்த நேரத்தில் நாம் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். ஆகும் படித்தோம். அத்திமரம் துணை விடாமல் போனால், ஆமென், ஆகியதோ திராட்சையின் பலனை கொடாதபடி போனால், ஆட்டு மஞ்சள் ஆண் இல்லாதபடி போனால், வயலில் இதோ தானியத்தை விளைவியாதபடி போனால், நான் கர்த்தருக்கு நான் எப்படி இருப்பேன்? மகிழ்ச்சியா இருப்பேன் என்று தீர்க்கதரிசியாகிய ஆகூப் இதை கர்த்தரை சொந்த மகிழ்ந்து கனிகூர்ந்த கர்த்தரை மையப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த வசனங்களை எல்லாம் நாம் தியானித்தோம். இன்றைக்கு நாம் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து ஒரு முக்கியமான பகுதியை நாம் வாசித்து நாம் தியானிக்க போகிறோம். தேவ ஆவியானவர் தொடர்ந்து நம்மோடு செயல்படத்தக்கதாக, தொடர்ந்து நம்மோடு பேசத்தக்கதாக ஆண்டவருடைய கருத்துல நம்மை ஒப்பு கொடுப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இங்கே நாம் ஒரு அருமையான வேதவசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். வாசிக்க கேட்போம். உன்னத பாட்டு புஸ்தகம் அதனுடைய 7ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனம். உன்னத பாட்டு புஸ்தகம் அதனுடைய 7வது அதிகாரம் 12வது வசனத்தை ஒருவர் சத்தமாய் வாசிப்போம். அதிகாலையிலே திராட்சை தோட்டங்களுக்கு போவோம். திராட்சை கொடி துளிர்த்து அதில் பூ மலர்ந்ததோ என்றும் மாதுளம் செடிகள் பூ பூத்ததோ என்றும் பார்ப்போம். அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு தருவேன். அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு தருவேன் என்று சொல்லி அருமையான சூழ்நிலையால் அருமையான இந்த நேசருக்கு முன்பாக பாடுகிற பாட்டை நாம் பார்க்கிறோம். இதோ இந்த வேத வசனத்திலே இங்கே நாம் பார்க்கிறோம். அதிகாலை திராட்சை தோட்டங்களுக்கு போவோம். திராட்சை கொடி துளிர்த்து அதில் பூ மலர்ந்ததோ என்றும் மாதுளம் செடிகள் பூ பூத்ததோ என்றும் பார்ப்போம். நமக்கு இன்னைக்கு நாம் பார்க்க போகிற பகுதி, அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு தருவேன். என் அருமையான இந்த சூரமித்தியால் இந்த அருமையான தன் நேசருக்கு கொடுக்கிற உச்சிதங்களை பற்றி அங்கே அவர் அருமையாக சொல்லுகிறார். அங்கே சொல்ற அதிகாலை திராட்சை தோட்டத்துக்கு நாம் போய் பார்க்க போவோம். அது திராட்சை கொடி பூ துளிர்த்து அது பூ மலர்ந்திருக்கிறதா என்பதை பார்ப்போம். மாதுளம் செடிகள் பூ பூத்திருக்கிறதா என்பதை பார்ப்போம். அதனுடைய அந்த கனிகளை அவருக்கு புசிக்க கொடுப்போம் என்று சொல்லி இதோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அருமையான இந்த சூழ்நிலையால் பாடுகிறார். அதனுடைய பகுதியில கீழ்ப்பகுதியை பார்க்கும் போது தூதாயம் பழம் வாசனை வீசும். வாசிப்போம். தூதாயம் பழம் வாசனை வீசும். நமது வாசல் அண்டையிலே புதியவைகளும் பழையவைகளுமான சகல விதமான அருமையான கனிகளும் உண்டு. என் நேசரே அவைகளை உமக்கு வைத்திருக்கிறேன். அந்த உச்சிதமான கனிகளை உமக்கு வைத்திருக்கிறேன். எவ்வாறு என்று சூழ்நிலையாக கிடைக்கிறாள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதோ இங்கே பார்க்கும் போது இதோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வேத வசனத்தை நாம் நன்றாக ஆழமாக நாம் தியானிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 11ஆம் வசனத்தில் படிக்கிறோம். வாரும் என் நேசரே வயல்வெளியில் போய் கிராமங்களில் தங்குவோம். அதாவது நேசரை இந்த சூழ்நிலை அழைக்கிறாள். நேசர் என்றால் நேசம், அது அன்புக்கு அடையாளமாக இருக்கிறது. உச்சிதமான விலை மதிக்க முடியாத இதோ அந்த கனிகளை உமக்கு நான் கொடுக்க நான் வைத்திருக்கிறேன் என்று அழைக்கிறாள். நேசர் யார்? மணவாளனாகிய இயேசு. இதோ சுரமித்தியா என்பது சபையை காட்டுகிறது, மணவாட்டியை காட்டுகிறது. இப்போது நாம் தேவ சபத்திலே வந்திருக்கக்கூடிய மணவாட்டியாகிய சபை, நம்முடைய நேசர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவரை நாம் அழைக்க வேண்டியது நம்முடைய கடமை. அவருக்கு நாம் கொடுக்க வேண்டிய உச்சிதங்கள் ஏராளம் இருக்கிறது. உச்சிதமான கனி என்பது விலை மதிக்க முடியாத மேன்மையான கனி. அதை நாம் ஆண்டவருக்கு நாம் கொடுக்க வேண்டும். எப்போது நாம் அதை கொடுக்க ஆயத்தப்பட வேண்டும்? அதிகாலையில் எழுந்து ஆண்டுடைய சமூகத்தில் இருந்து ஆண்டவரோடு கூட நாம் நெருங்கி உறவாடும் போது நாம் கொடுக்க வேண்டியதான கனிகளை கொடுக்கத்தக்கதா தேவன் நம்மை தகுதிப்படுத்துகிறார். அந்த நேசர் நம்மை பற்றி
கடந்து வந்து அந்த உச்சிதமான விளைவிக்க முடியாத அந்த கனிகளை வந்து புசிக்க ஆரம்பிக்கிறார். தோட்டம் என்பது நம்முடைய சபையை காட்டுகிறது. தோட்டம் என்பது தேவ சமூகத்தை காட்டுகிறது. தோட்டம் என்பது நம் சாதாரண நிலையில் நாம் ஜீவிக்கக்கூடிய இந்த பூமிக்குரிய தோட்டத்தையும் அங்கே குறிக்கிறது. ஆனால் இந்த தோட்டம் என்பது தேவ சமூகம். தேவ சமூகத்தில் ஒரு தேவ பிள்ளை கடந்து வந்து தேவன் நமக்கு வைத்திருக்கக்கூடியதான இந்த மேன்மையான உச்சிதமான கனிகளை நம் நேசருக்கு நாம் கொடுக்க வேண்டும். முதலாவது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு நமக்காக தம்முடைய உச்சிதமான மேன்மையான கனிகளை, மேன்மையான ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இதோ அப்படியானால் அவருக்கு நாம் என்ன செய்தோம்? அவருக்கு நாம் என்ன கொடுத்தோம்? எவ்விதமான கனியை நாம் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறோம்? எவ்விதமான கனிகளை நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம்? கசப்பான கனி அல்ல, தித்திப்பான கனி, அருமையான கனி, விலை மதிக்க முடியாத உச்சிதமான கனியை நாம் கொடுக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நான் கர்த்தருடைய பாதத்தில் நாம் வந்திருக்கிறது, நாம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள முடியாது. தேவனுடைய மேன்மையான இரக்கங்களையும் கிருபையை நாம் பெற்றுக் கொள்ள முடியாது. நாம் தேவ சமூகத்திலே நாம் வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசு முதலாவது நமக்கு உச்சிதமான கனியை நமக்கு முதலாவது கொடுத்தார். அந்த கனி என்ன வாசிப்போம்? யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்க கேட்போம். யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி, குமாரனாகிய இயேசுவை தந்தருளி, இவ்வளவாய் உலகத்திலே தம்முடைய நேசத்தை வெளிப்படுத்தினார். அந்த தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார். பிதாவாகிய தேவன் இந்த உலகத்திலே கெட்டு போயிருக்கக்கூடிய மனிதர்களுக்காக தன்னுடைய சொந்த குமாரன் என்று பாராதபடி நமக்காக வேண்டி, அருமையான தேவப்பிள்ளை உனக்காக வேண்டி அவர் அனுப்பினாரே. அந்த வேதம் வசனம் எவ்வளவு அருமையா சொல்லுகிறது. அவருடைய நேசத்தின் உச்சிதமான நிலையை நமக்கு பார்க்கிறோம். இதோ தன்னுடைய சொந்த குமாரன் என்று பாராதபடி இதோ நமக்காக, யாருக்காக? நாம் யார்? அக்கிரமங்களாலும் பாவங்களாலும் இது மரித்திருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கை என்று எபேசியர் 2:1 நாம் வாசிக்க முடியும். அப்படி அக்கிரமங்களாலும் பாவங்களாலும் அசுசியிலே கிடக்கக்கூடிய மனிதமாகிய எனக்காக, உங்களுக்காக ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியிலே தம்முடைய விலைமதிக்க முடியாத ஜீவனை கொடுக்க முடியாது இந்த பூமியிலே கடந்து வந்தாரே. ஆமென். அவர் வந்து என்ன செய்தாரா? வாசித்து பாருங்கள். ஏசாயாவின் புத்தகம் 53:12 படிக்கும் போது அங்கே நாம் பார்க்கிறோம், இதோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அக்கிரமக்காரனாகிய நமக்காக அவர் அக்கிரமக்காரராக மாற்றப்பட்டார். பாவியை போல, ஒரு அசுத்தரை போல, குற்றவாளியை போல ஒரு நோக்கம் மாற்றப்பட்டார். வாசிப்போம். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரனுக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். பாருங்க, அக்கிரமக்காரர்களுக்காக வேண்டி தம்மை அக்கிரமக்காரராக மாற்றி பரிசுத்தமுள்ள அருமையான இயேசு இதோ தம்மையே ஒரு பாவியை போல அக்கிரமக்காரர் போல மாற்றி நமக்காக அவர் பாடுபட்டார். எவ்விதமான பாடுபட்டாரா? எபிரேயர் 12:2 சொல்லுகிறது, நிந்தனைகளையும் அவமானங்களை ஏற்றுக்கொண்ட இயேசு என்று வாசித்து பாருங்கள். எபிரேயர் நிருபம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். பாருங்க, சிலுவையை சகித்தார். சிலுவை என்பது நிந்தனைக்கு அடையாளம், அவமானம். ஐயோ, ரோம சக்கரவர்த்திகளால், ரோம அரசாங்கத்தினால் அவர் பட்ட வேதனை கொஞ்சம் நஞ்சம் அல்ல. அந்த வேதனைகளை குறித்து ஏசாயா 53ஆம் அதிகாரம் நீங்கள்
நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். இடுக்கணிலும் நியாய தீர்ப்பிலும் இருந்து அவர் எடுக்கப்பட்டார். அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும்? ஜீவன் உள்ளோருடைய தேசத்தில் இருந்து அறுப்புண்டு போனார். என் ஜனத்தின் உயர்ந்து நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார். அல்லேலூயா. அருமையான தேவனுக்குள்ள அவர் வாதிக்கப்பட்டு நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு உடைக்கப்பட்டார். ஓ, சில பிள்ளையா இருந்து பிதாவுடைய வலதுபார்சத்தில் எவ்வளவு சந்தோஷமா இருந்த குமாரனாய் இயேசு, அருமையான குமாரனாய் இயேசுவை பிதாவாகிய தேவன் ஒரு மேன்மையாக இருந்த இடத்திலிருந்து எனக்காக உங்களுக்காக பாவத்திலும் அக்கிரமத்திலும் சாபத்திலும் இருந்த நமக்காக நம்முடைய ஜீவனை கொடுத்தாயிரும். அவருடைய இரத்தமுள்ள நமக்கு சிந்தியாயிரும். நம்மை பரிசுத்தப்படுத்தி எடுப்பதற்காக இதோ இந்த பூமியில் நமக்கு பாடுகளை பட்டார். ஒருத்தருடைய நிந்தனைகளை அடைந்தார். அந்த நேசருக்கு அவர் நமக்காக வேண்டிய உச்சிதமான நிலை நமக்காக வேண்டி பாடுபட்ட அந்த நேசருக்கு, நம்முடைய ஜீவனை கொடுத்த அந்த நேசருக்கு, நித்திய ஜீவனை நமக்காக சம்பாதித்த அந்த நேசருக்கு நாம் எதை நாம் கொடுக்க வைத்திருக்கிறோம்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் நாம் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். தேவனோடு கூட நாம் இப்போ இதோ அமர்ந்து தேவனோடு தேவனுடைய வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டிருந்த நேரத்தில் நம்மை தேவனுடைய கருத்து நம்மை ஒப்பு கொடுத்து அவருடைய சமூகத்துல நாம் தொடர்ந்து நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிலிப்பியர் நிருபத்துல 2ஆம் அதிகாரம் 6-7 வசனம் வாசிக்கும். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுத்து அடிமை ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். பாருங்க, இதோ அடிமை ரூபத்தை எடுத்துக்கொண்டார், மனுஷ சாயலை எடுத்துக்கொண்டார். இதற்காக அக்கிரமத்திலும் பாவத்திலும் ஜீவித்திருந்ததான மனிதமாகிய நமக்காக வேண்டி, அருமையான சகோதரா சகோதரி உனக்காக வேண்டி இந்த